ஆத்தாடி எத்த தண்ணி கடலை கட்டுறாரு மொத்த கடலுக்கு 4 கால் கடற்கரை கட்டுறாரு கடற்கரைக்கு 5 காலுமா 4 கால் இருக்கும் கீழே குடிச்சுவாரு நடுவு மூத்த கால் இருக்கும் என்ன பேசுறா போறேன்ன நீ என்ன உட்காரணும் தங்கச்சிரணும் நாத்தரணும் குழந்தையணும் குடும்பமே என்ன குடும்பம் பொங்கல வேணும் நான் நிரூபிக்கிறேன் பாப்போமா என்ன எழுந்து வரும் மோரு தயிர் பால் மாட்டுக்கு எந்த இடத்துல வரும் மாட்டுக்கு எத்தனை காம்பு உடம்பு தெரியல வைக்க மாட்டோம் பால் எழுந்து வரும் மாட்டுக்கு எத்தனை காம்பு உனக்கு தெரியல வைக்க மாட்டோம் பசுமாட்டுல இருந்து பால் வருமா கால மாட்டுல இருந்து பால் வருமா பசுமாட்டுல ஆணுமா பெண்ணுமா பால் கொடுக்குற ஆம்பளையா பொம்பளையா அப்படி நான் போட்டனா நீங்க சோறதான் சாப்பிட்டீங்களா சோத்த விட்டு வேற ஏதாவது சாப்பிட்டீங்களா நான் கோணாவும் பூனாவும் சூனாவும் சாப்பிடுறேன் அதெல்லாம் கோணா பூனா சூனா கோணானா கொழுக்கட்டை பூனானா புரோட்டா சூனானா சூப்பு என்ன சூப்பு இதெல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது அது இல்லங்க மாட்டை நல்ல செனைக்கு போடணுங்க செனைக்கு போட்டு அது கண்ணுக்குட்டி போட்டாதான் நீங்க பால் கறக்க முடியும் உன் நோக்கம் கூட நான் தெரிஞ்சு வச்சு நானு கேள் வாங்க கொடுத்துட்டு நான் நாடத்துக்கு வந்தேனா அந்த அரியணா சிம்மன் கோயிலுக்கு ஐயனார் கோயிலுக்கு உன்னை நான் சென்னைக்கு போட வந்தேனா ஆமா பொறுப்புன்னு சென்னைக்கு உன் நோக்கம் கூட சென்னையில இருக்கு நான் ஒரு நாளையா நானு ரொம்ப கோவக்காரன் நேத்து 500 ரூபாய் அடிக்கிறதுக்கு எப்படி வந்தாங்க 500 ரூபாய் நான் ஒரே சமாளிச்சேன் எப்படி சமாளிச்சீங்க ஓடி போயிட்டேன் நல்ல விஷயம் தான் திருப்பி அடிச்சேன்ல மூத்தம் தான் மூத்தம் வந்துச்சா பயத்துல தான் வரும் சரி ஒரு கொடைக்கு அத்தனை பேர் நனையாம போக முடியும் நாங்க 15 பேர் நனையாம ஒரே கொடையில போனோம் எப்படிங்க அனைத்து மழை வேலை இல்ல நீ இருக்க ஒரு வசதியா போய் மழை ஒரு சைக்கிள் எத்தனை போக முடியும் ஒரு ஆள் போல 5 பேர் போறாங்க நான் திண்டுக்கல் பசங்க பாக்குறேன் 102 பேர் ஒரே சைக்கிள் போறாங்கம்மா எப்படித்தான் 102 பேர் போவீங்க ஒரே சைக்கிள் எப்படி போறாங்க எப்படி போவீங்க ஓட்டுன பேர் நூறுச்சான் அவரை சுருக்கமா 100 கூப்பிடுவாங்க முன்னாடி ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் 102 வந்துருச்சா வந்துருச்சுங்க எலுமிச்சம்பழம் பாத்திருக்கியா அது ஆம்பளையா பொம்பளையா மஞ்சள் பூசி இருக்குல்ல பொம்பளை மஞ்சள் பூரா பொம்பளை தானா ஆமா அப்புறம் என்னமா எலுமிச்சம்பழம் ஆம்பளமா எப்படி சொல்றீங்க எலுமிச்சம்பழத்தை புரிஞ்சா என்ன வரும் சாருங்கிற வாத்தியார் தானே டீச்சர் தானே பொம்பளை எலுமிச்சம்பழத்துல என்ன மிச்சம் எங்களுக்கு அதான மிச்சம் நீ கட்டிக்கல பாவாடை ஏன் இதுக்கு பேர் பாவாடைன்னு வந்துச்சு நான் போட்டிருக்கிறது முழுக்காட்டம் சார் இது வரைக்கும் போட்டோம் அரைக்காட்டம் சார் உள்ள போட்டிருக்கிறது சட்டி ஏன் சட்டிக்கு பேர் தெரியுமா அது முட்டிக்கு மேல போட்டிருப்போம் உள்ள எல்லாத்தையும் ஒட்டி இருக்கும் அதனால பேர் சட்டி முளைப்பாரு பாத்திருக்கியா ஏன் முளைப்பாரு பேர் வந்துச்சு தூக்கிட்டு வரும்போது நல்லா தெரியும் தூக்கிட்டு வரும்போதா நீ பார்த்தது இல்லையா நீ என்ன தூக்கல நினைக்கிறேன் ஒரு நாள் தூக்கி பாரு நல்லா உனக்கே தெரியும் அப்படியா எப்படி இருக்குன்னு சூப்பருக்கு ஆப்பருக்கு என்ன வித்தியாசம் வித்தியாசம் இருக்குமா நீ எனக்கு பொண்டாட்டியா வந்தா சூப்பர் உன் தங்கச்சி இருந்தா வந்து ஆப்பர் இப்படியே சொல்லி சொல்லிதான் குடும்பத்துல பெரிய குழப்பமா எவ்வளவு குழப்பம் வந்தாலும் சமாளிச்சுப்போம் அதுக்கு ஒரு வீட்டை பார்த்துட்டு வேலை முடியுது அவ்வளவுதான் இப்படியே வீடு பார்த்து வச்சேன்னு வச்சுக்க வேலை பூரா வீடு பார்க்கறது தான் அதை பத்தி ஒண்ணு இல்ல பூரா நட்டுப்பாங்க 6000 ரூபாய் செலவு சொட்டைக்கு கூட இப்ப கடற்கரை என்ன கண்டா பயப்படுறது இல்ல பூரா முடிய நட்டுக்கிட்டான் அடையாளம் தெரியாம தர்றாங்க நீ விஷயம் தெரியாம பேசுற இட்லி என்ன வேணும் சட்னி சாம்பார் வேணும் காய் வேணும் பின்னாடி தர்றாங்களா நான் கேட்கறேன் புரியல இட்லி என்ன வேணும் கை வேணும் கையில எங்க இப்ப கேட்கறேன் சொல்லு இட்லி என்ன வேணும் உளுந்து அரிசி வேணும் இப்ப கேட்கறேன் சொல்லு இட்லி என்ன வேணும் தட்டை இலை வேணும் மண்ணை கொடுத்துமாங்களா உனக்கு இட்லி செட் ஆகல தோசை திருப்பி போடுறீங்கல்ல எதுக்காக தோசை திருப்பி போடுறீங்க அது கிடையாது அதுவா திரும்பாது அதனால நீங்க திருப்பி போடுறீங்க குடிச்சதுக்கு அப்புறம் தலை ஓட்டுறோம் ஏன் குடிச்சதுக்கு அப்புறம் தலை ஓட்டுறோம் அது கிடையாது குளிச்சுட்டே இருக்கும்போது தோட்ட முடியாது அதனால குளிச்சதுக்கு அப்புறம் தான் ஓட்டுறோம் பிரிச்சுக்குள்ள விட்டு தக்காளி வைக்கிறோம் ஆப்பிள் வைக்கிறோம் ஆரஞ்சு வைக்கிறோம் ஏன் பிரிச்சுக்குள்ள விட்டு தக்காளி வைக்கிறோம் கெட்டு போகாம இருக்கிறது கொள்ள பயில கெட்டு போயிடுறேன் கொள்ள பிள்ளைய கெட்டு போயிருது இதெல்லாம் கொண்டு பிரிச்சுக்குள்ள வைக்கிறேன் கெடாம இருக்கும்ல அதெல்லாம் உயிருள்ள ஜீவன்யா பாரு அங்க இருந்து வந்துட்டா பிரிட்ஜ்ல கொண்டு தக்காளி ஏன் வைக்கிறேன் தெரியுமா தக்காளிக்குள்ள கொண்டு பிரிட்ஜ் வைக்க முடியாது அதனால பிரிட்ஜுக்குள்ள கொண்டு தக்காளி வைக்கிறோம் சோப் டப்பால சின்ன சின்ன ஓட்டையா இருக்கா ஏன் சின்ன சின்ன ஓட்டையா இருக்கு அதாவது தண்ணி நிக்காம போங்கறகாண்டி ஓட்டை சிறுசா
ஏன் சின்ன ஓட்டையை போட்டுருக்கானா அது அவனுக்கு தான் தெரியும். பெரிய ஓட்டையை போட்டா சோப்பு கீழே விழுந்துறாரா, அதுக்கு சின்ன ஓட்டையை போட்டுருக்காங்க. பெரிய கண்டுபிடிப்பு தான். உரிச்ச கோழிக்கும் உரிக்காத கோழிக்கும் என்ன வித்தியாசம்? உரிச்ச கோழியில மயிர் இருக்காது, உரிக்காத கோழியில மயிர் இருக்கும். ஒரே வாரத்துல மசூர் சொல்ல வேண்டியதானே? பஸ் எதுல ஓடுது? பஸ் ரோட்ல ஓடுது, டீசல்ல ஓடுது. எல்லாம் எப்படி போய்க்க போறது நாட்டுல? ரயில் எப்படி எதுல ஓடுது? தண்டவாளத்துல ஓடுது. நல்லா தார் ரோட்ல ஓடுதுன்னு சொல்லல, கரண்ட்ல ஓடிட்டு இருக்குமா? இருட்டுக்கு என்ன வேணும்? இருட்டுக்கு என்னமா உனக்கெல்லாம் என்ன மாதிரி கும்பல உனக்கு இருந்தா போதும் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. விடிய வச்சிடலாம்னு. நான் அப்படிலாம் கிடையாது. இருட்டுக்கு என்ன வேணும்? அதே இருட்டா இருக்கு, ஒண்ணுமே வேண்டியதில்லை, பேசாம படுத்துக்க வேண்டியதானே, நிமிஷம் இல்லாம போயிரும்ல. வேலையா தானமா எப்பவுமே என்ன வேணும்னு எனக்கே தெரியாது. உரலுக்கு என்ன வேணும்? வெறும் உரலும் உடக்கை வச்சா நெல்லாவது கம்பாவது இருந்தா போட்டு குத்துவேன். வெறும் உரல உடக்கை வச்சு டொக்கு டொக்கு டொக்குன்னு குத்துவியா? அது எத்தனையாவது போட்டு குத்தணுமா? பூட்டுக்கு என்ன வேணும்? வெறும் சாமி பூட்டு வச்சு என்ன பண்ணுவேன்? வீடு வேணும், வீட்டுல குண்டி வேணும், குண்டியெல்லாம் மாட்டணும். குண்டியில மாட்டேன், குண்டியில மாட்டணுமா? ஊர்ல தீ பிடிச்சா என்ன தீ? காட்டுல தீ பிடிச்சா, மலையில தீ பிடிச்சா, வீட்டுல தீ பிடிச்சா, புளியில தீ பிடிச்சா, உன் பேர சொல்லிடாத. பாம்பு கதல விஷம், தேலுக்கு ஆம்பளைக்கு உடம்பெல்லாம் விஷம். வாழைமரம் பாத்திருக்கியா? வாழைக்கு இடையழகு, தென்னைக்கு கொலையழகு, உனக்கு அங்கிட்டு ஒண்ணு இங்கிட்டு ஒண்ணு, ஆக மொத்தம் 4 கிலா. அந்த பக்கம் 2 கிலா, இந்த பக்கம் 2 கிலா. கைய சொல்றமா நாடுறா நாடுறா நல்லா ஆட்டம் அம்மா உங்க ஆட்டுக்கார அம்மா சொல்லி